சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது மனைவிக்கு சிறந்தவன், அதனால் நான் சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் மற்ற மக்களுக்கு சிறந்தவனாக விளங்குவதற்கு யோசிப்பதற்கு முன்னர் அதுவும் கட்டாயம்தான். ஆனால் மனைவிக்கு சிறந்தவனாக நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் யோசிக்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவங்கள அமானிதமாக பெற்றிருக்கிறோம். ஆனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكف والنظير واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து அவனது தூதருக்கு வழிபட்டு நமது காரியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் முதலாவதாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகிலே மனித சமுதாயம் பரவுவதற்காக திருமணம் என்று சொல்லுகின்ற ஒரு உறவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். உலகத்திலே இந்த திருமணம் என்று சொல்வது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து ரூமின் 21வது வசனத்திலே சொல்லுகின்றான். இந்த திருமணம் என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சியாக சொல்வது மாத்திரமல்லாமல் இந்த திருமணத்தின் ஊடாக மன அமைதியையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா. அல்லாஹ் இந்த சூரத்து ரூமின் 21வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை படைத்து உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒன்று சேர்த்து வைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்து ஒன்று என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எதற்காக இதை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்றால் லிதஸ்குனு இலைஹா, ஆண் பெண்ணிடமிருந்து மன அமைதி பெறுவதற்கும் பெண்கள் ஆண்களிடம் இருந்து மன அமைதி பெறுவதற்காகவும் இந்த திருமண உறவை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே இரக்கத்தையும் பாசத்தையும் ரஹ்மத் என்று சொல்லுகிற அந்த விடயத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறேன் என்றும் சொல்லுகின்றான். எங்கே ஒரு ஊரிலே பிறந்த ஒரு பெண்ணும் மற்றும் ஒரு ஊரிலே பிறந்த ஒரு ஆணும் இருவரும் அல்லாஹுடைய பெயரை சொல்லி திருமணம் முடித்து கொடுத்து விட்டால், பெற்ற தாய் தந்தையரை விடவும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனை நேசிக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணுக்கு தெரியாதவர்கள், இதற்கு முன்பு யார் என்று தெரியாதவர்கள், இப்படி இருந்த அந்த ஒரு உறவு அல்லாஹுடைய பெயரை சொல்லி திருமணம் என்று வந்ததன் பிறகு ஒருவருக்கு ஒன்று நடந்தால் மற்றவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு திருமணம் முடித்த ஆரம்ப கட்டங்களிலே இப்படி அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இதனை அவனுடைய ஒரு அத்தாட்சியாக சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு மன நிம்மதிக்கு மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரமாக குடும்ப வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த குடும்ப வாழ்வும் மனிதனுடைய நிம்மதியிலே சந்தோஷத்திலே எவ்வளவு பங்களிப்பு செய்கிறது என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே வாழுமாறு சொன்னான். சுவர்க்கத்திலே இல்லாத இன்பம் எதுவுமே கிடையாது. எந்த கண்களும் கண்டிராத இன்பம், எந்த காதுகளும் செவிமடுத்திராத இன்பம், எந்த மனித உள்ளமும் சிந்தித்திராத இன்பம், அப்படியான இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துவிட்டு ஒரே ஒரு இன்பம் அங்கே குறைகிறது என்பதற்காகத்தான் அவர்களுடைய விலா எலும்பிலே இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்ணாக படைத்து அதிலும் பூரணமான ஒரு இன்பம் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணுடைய இன்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே அங்கே பூரணப்படுத்துகிறான் என்றால் எவ்வளவு முக்கியமான ஒரு இன்பம் என்பதை இந்த கணவன் மனைவி உறவுடைய அந்த இன்பத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மன வாழ்வில் தான் மன அமைதி இருக்கிறது, மன வாழ்வில் மன அமைதி இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் எமது சமுதாயத்திலே திருமணம் முடித்து ஒரு மாத காலம் சந்தோஷமாக சிலர் இருப்பார்கள், 2 மாதம் சந்தோஷமாக இருப்பார்கள், அல்லது 1 வருடம் 2 வருடம் சந்தோஷமாக இருப்பார்கள். அதன் பிறகு சந்தோஷம் இழந்து இருந்த நிம்மதியையும் இழந்து நான் ஏன் திருமணம் முடித்தேன் என்று யோசிக்கிற அளவுக்கு இன்று எமது சமுதாயத்திலே நிறைய பேருடைய மன நிம்மதி இந்த திருமண வாழ்வினால் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான் மன நிம்மதிக்காகத்தான் இந்த திருமணம் என்று. ஆனால் மனிதர்களுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையை பார்க்கிற நேரத்திலே இந்த குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் இன்று டிவோர்ஸ் வரைக்கும் போகின்ற அளவுக்கு இன்று சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இதை நான் சொல்லவில்லை. கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வை செய்கிறார்கள். இலங்கையிலே டிவோர்ஸ் எப்படி நடக்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை டிவோர்ஸ் நடக்கிறது, என்ன காரணத்தினால் நடக்கிறது என்று அந்த கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வை செய்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவாக அவர்கள் சொன்ன செய்திதான், இலங்கையிலே ஒரு நாளைக்கு 400 தலாக்குகள் விவாக விடுதலைகள் பெறுவதாக அந்த அறிக்கை சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு 400 தலாக் என்று சொன்னா முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இலங்கையிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயும் 400 தலாக்குகள் ஒரு நாளைக்கு நடக்குதாம். ஒரு நாளைக்கு 400 யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 400 ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நிக்காக நடக்க மாட்டாது இலங்கையில. ஆனா திருமணத்தை விட திருமண முறிவுகள் தான் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால் அப்ப மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் இந்த திருமணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் மன வாழ்விலே மன நிம்மதி இருக்கிறது என்று, திருமண வாழ்வில் மன நிம்மதி என்று. அப்ப மனிதனுடைய வாழ்வில் நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் காலிக்கோட் வரைக்கும் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்திலே ஏதும் பிரச்சனை இருக்குதா, அல்ல என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குதா என்று கேட்டால், நாங்கள் இஸ்லாம் என்று பேசுகிறோம், நபிகளார் தான் எங்களுடைய முன்மாதிரி என்று பேசுகிறோம், எல்லாவற்றுக்கும் அவர்கள் தான் வழிகாட்டி என்று பேசுகிறோம். ஆனால் எங்களுடைய வழிகாட்டல் அந்த திருமணத்திலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இருந்து எடுப்பது கிடையாது. அதனால் தான் இவ்வளவு பிரச்சனை இந்த சமூகத்திலே. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்குது என்று சொன்னால் எல்லா விடயத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குது. நாங்க ஒரு மனைவியை திருமணம் முடிச்சுக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் எப்படி சந்தோஷமாக அந்த மனைவியை நடாத்துவது என்று சொல்லுகிற அடிப்படை தெரியாததுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்களை முடித்திருந்தார்கள். சமகாலத்திலே 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் இருந்தது. பிரச்சனை இல்லையா என்று கேட்டால் பிரச்சனை வந்தது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் கணவன் மனைவி முரண்பாடுகள் வந்திருக்கிறது. ஆனால் அந்த முரண்பாடுகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற முகாமைத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அந்த மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சதன் காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனை வார நேரத்தில் அதை தீர்த்து கொள்ளுகின்ற தந்திரோபாயங்களை கையாண்டு பிரச்சனையை உடனடியாக தீர்த்திருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார்களோடு சமகாலத்திலே வாழ்ந்து எங்களுக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார்கள் என்றால் அந்த முன்மாதிரிகளை நாங்கள் படித்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குடும்ப வாழ்வு சம்பந்தமாக A to Z நாங்கள் படித்து அதன்படி நாங்கள் வாழ்ந்தோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையாக, நாங்கள் நினைக்கிற மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்றால் எவ்வளவுதான் பெரிய கோடான கோடி கணக்கில் மாடிகளை கட்டி பெரும்
செலவழித்து கோடிக்கணக்கான ரூபாக்களுக்கு கார்களை வாங்கி ஏசியிலே சென்றாலும் வீட்டிலே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை, விட்டு கொடுப்பு இல்லை, புரிந்துணர்வு இல்லை என்றால் எப்போதும் அங்கு நிம்மதி இல்லாத வாழ்வாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர், ஒரு மனிதன் ஒரு குச்சில் வீட்டில் வாழ்றான், ஒரு சாதாரண புஷ்பைக்கல்ல திரிகிறான். ஆனா இப்படியான ஒரு மனிதனுக்கு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்குது, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்க்கை இருக்குது என்றா இந்த மாடி வீட்டில் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு தம்பதியை விட இவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகத்தான் போகும். எனவே அடிப்படை ஒரு மனிதனுடைய சந்தோஷத்துக்கு, மன நிம்மதிக்கு வீட்டிலே கணவனும் மனைவியும் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அப்ப இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சதில் அவர்கள் சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். நிறைய டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதில் நிறைய பட்டியலிட்டதில் முதலாவது அவர்கள் போட்ட பட்டியல் தான் என்ன தெரியுமா? லக் ஆஃப் நாலேஜ். ஒரு மனிதனுக்கு அறிவின்மைதான் திருமணத்திலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்று அங்கே முதலாவது சொல்லப்பட்ட ஆய்வின் முதலாவது விடயம். எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அறிவோடு செய்கிற நேரத்தில் தான் அதனை திறன்பட செய்ய முடியும். நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொருளை வாங்கி அதை பயன்படுத்த போகிறோம் என்றால் அதை நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு இதற்கு முன்னுக்கு அதை பயன்படுத்தியே இல்லைன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, அதனுடைய ஹெட்லாக் எடுத்து பார்க்கணும், இதில் என்ன மாதிரி பாவிக்கணும் என்று சொல்லி இருக்குது என்ற விடயத்தை வாசித்து பார்த்து ஒன்று செய்யலாம். இல்லைண்டா பாவிச்ச நபர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது என்று சொல்லி அதனுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து அதன் அடிப்படையில் அவங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம்? அதை பயன்படுத்தலாம். இப்படி செய்வோமாக இருந்தால் 10 வருஷம் வாரண்டி தந்தால் நாங்கள் 20 வருஷம் பாவிக்கலாம். இந்த விஷயத்தை நாங்கள் கைவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று பிள்ளையாக பாவிக்க போவோமாக இருந்தா 10 வருஷம் வாரண்டி உள்ளதை 10 மாசமும் நாங்கள் பாவிக்க மாட்டோம். ஏதோ ஒரு கோளாறை ஏற்படுத்தி அது அப்படியே நாசமா போய்விடும். இப்படித்தான் குடும்ப வாழும் கூட. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்த்து வைக்கிறோம். எங்கே பிறந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு இடத்திலே பிறந்த ஒரு பெண், இருவரையும் சேர்த்து வைக்கிற நேரத்திலே இருவருடைய மனோபாங்கும் வித்தியாசமாக இருக்கும். இவர் வாழ்ந்த சூழல் வேற, மற்றவர் வாழ்ந்த சூழல் வேற. இப்படி இருக்கிற போது 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து வச்சு நாங்கள் கணவன் மனைவி என்று சொல்லி கொடுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு ஆண்கள் என்றா யார் என்று பெண்களுக்கு தெரியாது, பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஆண்களுக்கு தெரியாது. பெண்களுடைய சுபாவம் என்ன, அவங்களுடைய மற்ற மற்ற விடயங்கள் என்ன என்பதையெல்லாம் ஆண்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் எப்போதும் பிரச்சனையாகத்தான் இருக்கும். திருமணம் முடிப்பதற்கு முன்னர் பெண்களை பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்குது, திருமணத்துக்கு பிறகு பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்குது. திருமணத்துக்கு முன்னுக்கு எல்லாரும் யோசிச்சு கொள்றது, எனக்கு வர மனைவி ஒரு ஹூரிலீன போல இருக்கணும், அழகாக இருக்கணும், அவங்கள போல குணமா இருக்கணும், அவங்கள போல எல்லாம் இருக்கணும் என்று திருமணத்துக்கு முன்னுக்கு நாங்கள் ஹூரிலீனா தான் கட் பண்ணி பண்ணுவோம். மிக அழகாகவும் இருக்கும். ஆனா திருமணம் முடித்தால்தான் அழகு இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த சுயரூபம் அப்போதுதான் விளங்கும். ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் திருமணம் முடித்ததன் பிறகுதான் அவர்களுடைய சுயரூபம் விளங்கும். அதுக்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்க திருமணம் முடிப்பதற்கு முன்னர் பெண்கள் என்றால் யார் என்பதை ஆண்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள்? பெண்களுடைய உளவியல் சம்பந்தமாக உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? இந்த விடயங்களை எல்லாம் சரியாக பெண்களை பற்றி 100% கற்றுக்கொண்டால் அவர்களோடு வாழ்கிறது எங்களுக்கு மிக லேசாக இருக்கும். ஏனென்றால் இவர்களுடைய உணர்வு இப்படித்தான் என்று புரிஞ்சு கொண்டால் அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் என்ன செய்யலாம்? மாற்றிக்கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுலிகல் மர்அத்து மின் திலைன், பெண்கள் வளைந்த விலா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்திலே அந்த விலா எலும்பு எப்படி கோணலாக இருக்குமோ அதே போன்று சில சிந்தனைகளிலும் சில கோளாறுகள் அவர்களிடத்தில் இருக்கும். எனவே அதோடு நீங்கள் இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த விலா எலும்பை போன்று அந்த வளைந்த பெண்ணை நீங்கள் முழுமையாக நிமிர்த்துவதற்கு யோசித்தால் அதனை உடைத்து விடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடைத்து விடுவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தலாக்கை சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நாங்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மனநிலை வித்தியாசம்.
எங்களுடைய உடல்நிலை வித்தியாசம், எங்களுடைய சமூக நிலை வித்தியாசம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனிடத்திலே ஆணையும் பெண்ணையும் படைத்திருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உடலியல் ரீதியாகவும் 30க்கும் மேற்பட்ட வித்தியாசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அது உளவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சிந்தனையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை வித்தியாசமாக படைத்திருக்கிறான். அப்ப இந்த பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விடயத்தை இன்றைக்கு விஞ்ஞானமும் நிரூபித்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப கோணலான புத்தியோடு தான் அவர் கொஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நாங்க கொஞ்சம் இறங்கி போய்த்தான் அவர்களிடத்திலே வாழ்க்கையை நடாத்த வேண்டி இருக்குது. இன்னைக்கு உடலியல் ரீதியாக ஆய்வு செய்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்களுடைய மூளையையும் ஆண்களுடைய மூளையையும் எடுத்து பரிசோதித்து பார்க்கிற நேரத்தில் ஆண்களுடைய மூளையுடைய நிறையும் கொஞ்சம் ஒரு 100 கிராம் கூட இருக்குது என்று சொல்லுகிறாங்க. பெண்களுடைய மூளை 1200 இருந்து 1300 கிராம் வரைக்கும் தான் இருக்குமாம். ஆண்களுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் 1300 கிராமத்தில் இருந்து 1400 கிராம் வரைக்கும் அவர்களுடைய மூளையுடைய நிறை இருக்கும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம் சொல்லுது. அப்படின்னா பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயல்பிலே மூளையிலும் ஒரு 100 கிராத்தை குறைத்து தான் படைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் அவர்களுடைய அதை குறைத்திருக்கிறான் என்றால் மற்ற விடயங்களை நாங்கள் சொல்லவே தேவையில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி சொன்னாங்க. ஏன் வளைந்த விலா எலும்பை சொல்லி இருக்கிறாங்கன்றா அதுல ஏராளமான தத்துவங்கள் உண்டு. இரும்பை சொன்னால் இரும்பை நினைச்ச வடிவத்தில் நாங்கள் வளைச்சு கொள்ளலாம். எலும்பை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற வடிவத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் நிமித்துவதற்கு யோசிச்சோம் என்றா எலும்பு முறிந்து விடும். எனவே பெண்களிடத்தில் அவர்களுடைய சுபாவத்தை புரிஞ்சு, அவர்களுடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் வித்தியாசமான உணர்வுகள் இருக்கும், வித்தியாசமான ஆசை இருக்கும், வித்தியாசமான விருப்பு வெறுப்புகள் இருக்கும். எங்களுடைய மனைவிமார்களை பற்றி நாங்கள் சரியாக புரிந்து நடக்கிற நேரத்தில் தான் வாழ்க்கை சந்தோஷகரமானதாக அமையும். எனவே பெண்கள் இப்படித்தான் என்று நாங்கள் புரிஞ்சு கொள்வோமாக இருந்தா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ள முடியும். ஒரு ஆண் என்ன யோசிக்கிறார் என்றா, எந்த மனைவி நான் நினைக்கிற மாதிரி 100% எனக்கு அமைய வேண்டும், எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் அவ விரும்பணும், எனக்கு என்ன விருப்பம் இல்லை அதைத்தான் அவ விரும்பக்கூடாது. இப்படி ஒரு ஆண் தவறாக நினைக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே இப்படி ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அவருடைய சிந்தனையில் தான் கோளாறு இருக்கும். ஏனென்றால் உலகத்தில் யாருமே ஒரே சிந்தனையோடு பிறந்தவர்கள் அல்ல. உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வித்தியாசம், ஒவ்வொருடைய விருப்பு வெறுப்புகளும் வித்தியாசம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாருக்கும் புரியும். ஒரே தாயுடைய வயிற்றில் இரட்டை குழந்தையாக பிறப்பவர்களை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே தாயுடைய வயிற்றில் ஒரே தந்தையுடைய இந்திரியத்துக்கு ஒரே சமகாலத்திலே 10 மாசம் வயிற்றிலே ஒன்றாக வாழ்றாங்க. எல்லாம் ஒன்றுதான். இப்படி வாழ்ந்து 1 நிமிடம் 2 நிமிடம் முந்தி பிந்தி பிறக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அவனோட முகசேப்பை பார்த்தா அப்படி இருக்கும், உடம்பு கட்டமைப்பை பார்த்தா அப்படி இருக்கும். இவரா அவரா என்று விளங்காது. இப்படி இருக்கிற ட்வின்ஸ், 2 இரட்டை குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்று வச்சுக்கொள்ளுங்க, பேச்சுக்கு அப்படி நடக்காது. அப்படி இருந்தால் இருவரையும் திருமணம் முடித்து கொடுத்தால் இருவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று யோசிச்சு பாருங்க. இருவருடைய உணர்வுகளும் அப்படி இருக்குமா? இருவருக்கும் ஒரே விருப்பமா இருக்குமா? இருவருக்கும் ஒரே விடயத்தில் வெறுப்பாக இருக்குமா? ஒரு நாளும் இருக்காது. முகம் மாத்திரம்தான் ஒன்றாக இருக்கும். மற்றவர்களுடைய உணர்வுகள் எல்லாமே டோட்டல் வித்தியாசம். எதுலையும் அவங்க ஒத்து போக மாட்டாங்க. ஒரு சில விஷயத்துல ஒற்றுமையாக இருப்பாங்க, மற்ற விஷயங்கள்ல எல்லாத்துல பார்த்தாலும் சரி எல்லாத்திலையும் வித்தியாசம் இருக்கும். இப்படி ஒரே தாயுடைய ஒரே வயிற்றிலே பிறந்த இரட்டை குழந்தைகளை ஒன்று சேர்த்தாலும் கூட உலகத்திலே 2 பேருடைய சிந்தனையும் ஒன்றாக மாற மாட்டாது என்று இருக்கிற நேரத்தில் எங்கேயே குருநாகல்ல பிறந்த ஒரு பிள்ளையும் திருகோணமலையில பிறந்த ஒரு ஆணையும் ஒன்றாக திருமணம் முடிச்சு வச்சா எப்படி நாங்க 100% நான் நினைப்பது போன்றுதான் என்ற மனைவி இருக்கணும் என்று யோசிப்பது. இப்படி யோசித்தா எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்படி முட்டாள்தனமாக சிந்திப்பதன் காரணத்தினால் தான் வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து மனிதர்கள் தவித்து கொண்டு கடைசியாக காலிக்கோட் வரைக்கும் போகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, குடும்ப
குடும்ப வாழ்க்கையில நாங்க சந்தோஷமாக இருக்கணும்டா நாங்க நினைக்க கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பது போன்று என்ற மனைவி 100% இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் யோசிக்க கூடாது. அந்த மனைவிக்கு எது விருப்பம் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும், மனைவிக்கு எது வெறுப்பு என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். மனைவியோடு புரிந்துணர்வோடு நடக்கிற நேரத்தில் தான் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை எங்களால அனுபவிக்க முடியும். எனவே புரிந்துணர்வு இல்லை என்று சொல்லி சொன்னா எப்பவும் அங்க பிரச்சனையாகத்தான் இருக்கும். அந்த குடும்பத்தில் ஹர்பலா தான் நடக்கும், சந்தோஷம் இருக்க மாட்டாது. எனவே அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை சரியாக புரிந்திருந்தார்கள். எந்த மனைவிக்கு எது விருப்பம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். எந்த மனைவிக்கு எதை பேசினால் பிடிக்கும் என்பது தெரியும். எந்த மனைவிக்கு நான் எதை பேசினால் பிடிக்காது என்பது தெரியும். எந்த நேரத்திலே எப்படி நடந்து கொண்டால் அவர்களுக்கு விருப்பம் என்பதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, நீ எப்போது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும், எப்போது என்னோடு கோபமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? நான் உங்கள்கிட்ட காட்டிக்கொள்றல்ல, எப்படி உங்களுக்கு தெரியும் நான் எப்போது உங்களோடு கோபமாக இருக்கிறேன் என்று? ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, நீ எப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொல்லி இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியமாக என்று எந்த பெயரை சொல்லாம இப்ராஹிம் நபியுடைய பெயரை சொல்லி இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் என்று சொல்கிறாயோ அப்போது நான் புரிந்து கொள்வேன் என்னோடு கோபமாக இருக்கிறாய், எனது பெயரை சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது என்று நான் புரிஞ்சு கொள்வேன் ஆயிஷாவே என்று சொல்லிட்டு, எப்போது இரக்கமாக இருக்கிறாய் என்றாய், எப்போது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று எனது பெயரை சொல்லி நீ அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறாயோ அப்போது நான் புரிந்து கொள்வேன் நீ என்னோடு இரக்கமாக இருக்கிறாய் என்று. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோனே ஆயிஷா நாயகி, அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மைதான், சில நேரத்தில் நான் உங்களோட கோபமாக இருக்கிற நேரத்தில் உங்களோட பேரை சொல்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இதுல புரிஞ்சு கொள்ற பல அம்சங்கள் உண்டு. முதலாவது விஷயம்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் என்ற மனைவி ஒரு விடயத்தை சொல்றான்னா இவருக்கு பிரியம் இல்லை, விருப்பம் இல்லை என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை சொன்னா இவ இது விருப்பத்தோடு இருக்கிறா, என்னோட இரக்கமாக இருக்கிறான்னு ரசூலுல்லாஹ் புரிந்து வைத்திருந்தாங்க. இது ஒரு விடயம். இப்படி புரிந்து வாழ்வோமாக இருந்தா வாழ்க்கையில நாங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. நாங்க நிறைய பேர் யோசிக்கிற, நான் எவ்வளவு பெரிய ஆள், எந்த மனைவிக்கு நான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், இவன் என்னையோட கோவிக்கிறாவே, இவன் என்னையோட கோவிக்கிறா, இவோட முழு தேவையை நான் தானே செஞ்சு கொடுக்கிறேன், இவக்கு எப்படி என்னையோட கோவிக்க முடியும் என்று நாங்க ரோசப்படுவதும் உண்டு. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோட கோவிக்கிற அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் விட நல்ல மனிதர் உலகத்தில் யார் இருக்கிற? உலகத்தில் பிறந்த மண்ணில், இந்த மண்ணில் ரசூலுல்லாவை விட ஒரு சிறந்த மனிதரை யாராலும் காட்ட முடியுமா? அப்படியான ஒரு மனிதரோட கூட மனைவிமார்கள் கோவித்திருக்கிறாங்கண்டா ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சாங்கன்னு அர்த்தமா? பெண்களுடைய புரிதலிலே உள்ள பிரச்சனை. பெண்கள் இப்படித்தான் ரசூலுல்லாவை கூட குறை கண்டிருக்கிறாங்கண்டா நானும் நீங்களும் எப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க இப்படி சண்டை பிடிக்கணுமா எங்கட மனைவிமாரோட? இதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ், ஆயிஷா நாயகி ஒரு சாதாரண ஒரு படிக்காத பொண்ணல்ல. உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ப்ரொஃபஸர்மாரை கொண்டு வந்தாலும் அந்த எல்லோருக்கும் படிப்பிக்கிற அளவுக்கு மிக டேலண்ட் உள்ள மிக ஒரு அறிவாளி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை கணவனோட கோபப்படுறாங்கண்டா எங்கட மனைவிமார்களை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய மேதைகளா எங்கட மனைவிமார்கள்? எவ்வளவு பெரிய ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம் எங்கட மனைவிமார். ஆயிஷா நாயகியோட மேலானவர்களா? அப்படி இருந்தும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில போது முரண்பட்டு இருக்கிறாங்க, கோபப்பட்டு இருக்கிறாங்கண்டா நாங்க எங்கட மனைவிமார்களை யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்ரீதேவிகளை பாவம், அவங்களோட நாங்க கோபிக்கிறோம் என்றா நாங்க எங்களை எந்த தரத்தில் கொண்டு வைப்பது? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கணவன் என்று வந்தா மனைவிமார்கள் எங்களுடைய அந்தஸ்துகளை பார்க்க மாட்டாங்க, எங்களுடைய பட்டம் பதவிகளை பார்க்க மாட்டாங்க, நாங்க பெரிய கோடீஸ்வரன் என்று பார்க்க மாட்டாங்க, எந்த கணவன் என்று தான் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? மனைவிமார்களை என்ற கணவன் என்று தான் பார்ப்பாங்க. இப்படி பார்த்துத்தான் எங்களோட பழக ஆரம்பிப்பாங்க. நாங்க எங்களோட மனைவி என்று பார்க்கணும்.
இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு இடையில முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கும். சில போது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த வளைந்த விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க, கோணலாக யோசிப்பாங்க என்று சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆயிஷா நாயிடத்திலும் நடந்திருக்குது. ஒரு தடவை ஆயிஷா நாயியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நாயி தலைவலி என்று சாய்ந்து கொண்டிருக்கிற நேரம். இப்போது ஆயிஷா நாயியை பார்த்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, நீ எனக்கு முன்னர் மரணித்தால் நான் தான் உன்னை குளிப்பாட்டி, எந்த கையால் குளிப்பாட்டி, எனது கையால் கஃனிட்டு, எனது கையால் தொழுவித்து, எனது கையாலே உன்னை அடக்கம் செய்வேன் ஆயிஷாவே என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு! இதை இன்னொரு சஹாபிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய கையால் எனக்கு எல்லாம் செய்ய போகிறார்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைச்சிருப்போமா இல்லையா? இந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இதை எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படி எடுத்தாங்க? ஒரு கணவன் சொன்னதாக எடுத்துக்கொண்டு, எப்போ நான் மரணிப்பேன், அடுத்த ஒரு திருமணம் முடிக்கலாம் என்று யோசிக்கிறீர்களோ என்று சிந்திக்கிற அளவுக்கு ஆயிஷா நாயகி யோசிச்சிருக்கிறாங்கண்டா, மனைவிமார்கள் இப்படித்தான் யோசிப்பாங்க. நாங்கள் என்னத்தை சொன்னாலும், எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக எங்கிற மனைவிமார்கள் இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு 100 கிராம் மூளை அல்லாஹ் குறைவாகத்தான் படைச்சிருக்கிறான். விஞ்ஞானம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்படி யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்க அந்த மனைவிமார்கள் அப்படி சொல்ற நேரத்தில் சிரிக்கணும். நாங்க அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் உண்மை படுத்தப்படுகிறது, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் உண்மையாக நடந்து கொண்டிருக்குது என்று சந்தோஷப்படணுமே தவிர மனைவிமார்களை கை நீட்டி அடித்து விடக்கூடாது. அவர்களுடைய அந்த கோணலான சிந்தனையோடு தான் அவர்களிடத்திலே நாங்கள் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்குது. எனவே ஒவ்வொரு மனைவிமார்களை பற்றியும் ஒவ்வொரு கணவன்மாருக்கும் தெரியும். சில நேரத்தில் மனைவிமாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். விருப்பம் இல்லாத வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. விரும்புகிற வேலையா இருக்கும், அதை செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் ஹலாலான விடயங்களிலே, ஹராத்திலே நாங்கள் கட்டுப்படக்கூடாது. ஹராமான விடயங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு எந்த அளவு தூரம் மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துறாங்கண்டா நமக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னொரு அவங்களோட மத்தம் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் திட்டமிட்டு கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட தேனுக்கு வார நேரங்களிலே வேறு மனைவிமாரிடத்தில் தேனை சாப்பிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வை தேனை சாப்பிட விடக்கூடாது, எங்களை வீட்டில் அவங்க சாப்பிடணும் என்ற ஒரு ரோசத்தில் என்ன செய்யறாங்கண்டா, அந்த ஆயிஷா நாய் சொல்றாங்க மற்ற இன்னொரு மனைவி வீட்டு ரசூலுல்லாஹ்ட, என்னிடம் வந்தால் சொல்லுங்க, என்னிடம் வந்தால் நான் சொல்வேன், உங்களிடம் இருந்தால் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உங்களோட வாயிலிருந்து ஒரு துருநாற்றம் வருவதுன்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் தேனை சாப்பிட்டு வர நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்காக அதை விட்டுருவாங்க, மற்ற மனைவிமாட்ட போக மாட்டாங்க என்ற ஒரு திட்டத்தை போட்டு ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவிடத்தில் தேனை சாப்பிட்டு கொண்டு வர நேரம் ஒரு மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உங்களோட வாயிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு துருநாற்றம் வருவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டு, துருநாற்றம் வருவதா? அப்படியாக இருந்தால் துருநாற்றம் வரண்டா 2 காரணம் இருக்கணும். ஒன்று வயிற்றில் உள்ள கோளாறா இருக்கணும், சாப்பாட்டில் உள்ள பிரச்சனை, இல்லைண்டா பல் துலக்காததா இருக்கணும். ஆனால் நான் இப்போ தேன் தான் சாப்பிட்டு வந்தேன், எனவே தேன் சாப்பிட்டதனால் அப்படியான ஒரு துருநாற்றம் வருகிறதோ என்று நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தேன் தான் சாப்பிட்டு வந்தேன், அந்த தேன் தான் துருநாற்றத்தை ஏற்படுத்தலாம். எனவே இதற்கு பிறகு இந்த மனைவிமார்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கின்ற இந்த தேனை எனக்கு நான் ஹராமாக்கி கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, மனைவிமார்களுக்காக ரசூலுல்லாவுக்கு தேன் என்ற அப்படி விருப்பம். அல்லாஹ் குர்ஆனிலே 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல் என்றே தேனி என்றே ஒரு சூறா இறக்கியிருக்கிறான். குர்ஆன்ல சொல்றான், அதுல உங்களுக்கு ஷிஃபா, நோய் நிவாரணம் இருக்குது என்று. இப்படி சிறப்பான ஒன்றை மனைவிக்காக விட்டு கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்க? மனைவிமார்களுக்கு அசௌகரியப்படுத்துற இந்த தேனை நான் இனிமே சாப்பிட மாட்டேன், எனக்கு ஹராமாக்கி கொள்றேன். உம்மத்துக்கல்ல, எனக்கு. யாருக்காக? மனைவிக்காக சொல்றாங்க. இது இந்த அளவு பிளெக்சிபிளா போனது, விட்டு கொடுத்து ஹலால ஹராமாக்குற, தனக்கு ஹராமாக்குனது அல்லாஹ்க்கு பிடிக்காம உடனடியாக சூரா தஹ்ரீம் அத்தியாயம் 66 வசனம் உண்டை அல்லாஹ் இறக்குகிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக. நபியே, உங்களுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி நபியே ஹராமாக்குவீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு பிடிக்காம ஒரு குர்ஆன் வசனத்தை உடனடியாக இறக்கிட்டான். நீங்க இப்படியெல்லாம் பிளெக்சிபிளாக போகக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்க ஹராமாக்க கூடாது, நாங்க ஹலால் என்று சொன்னதை என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குற அளவுக்கு
மனைவிமார்களோடு அப்படி இறங்கி போயிருக்கிறாங்கண்டா உலகத்தில் அவங்கள விட ஒரு பெரிய மனுஷன் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், நாட்டின் ஜனாதிபதி, அந்த ஊர்ல தலைவர், மக்கள் எல்லாம் உயிரை விடவும் நேசிக்கின்ற ஒரு தூதர், அப்படியான ஒரு மிக பெரும் ஒரு மனிதர் இந்த அளவு இறங்கி போய் மனைவிமார்களோடு இருந்திருக்கிறாங்கண்டா அவங்களோட வாழ்க்கையை நாங்க பின்பற்றக்கூடாதா? அவங்கள நமக்கு முன்மாதிரி இல்லையா? ஏன் ரசூலுல்லாவுக்கு அவங்களோட நிலைமைக்கு மனைவிமார்களை கொண்டு வர தெரியாதா? அவங்களுக்கு தெரியும் பெண்களுடைய சுபாவம் இதுதான், இப்படி போனாத்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும், வாழ்க்கையில மன நிம்மதியை பெற முடியும் என்று ரசூலுல்லாவுக்கு தெரியும். அதனால் தான் அந்த அளவு தூரம் விட்டு கொடுப்போட மனைவிமார்களோட போயிருக்கிறாங்கண்டா. இதை நாங்கள் இந்த அடிப்படைகளை புரிந்து எங்களோட வாழ்க்கையை நடாத்துவமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்று மரணம் வரைக்கும் நாங்கள் புது தம்பதிகளாக இருக்கிற போது என்ன சந்தோஷத்தோடு வாழ்ந்தோமோ அப்படியே வாழ்ந்து மரணிக்க முடியும். வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயில் முஸ்லிமீன மின் குல்லி தம். அல்ஹம்துலில்லாஹ் ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான அடிப்படை விடயங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்பதற்கு தவறுகின்ற பட்சத்தில் தான் குடும்ப வாழ்க்கையிலே பிணக்குகளும் பிரச்சனைகளும் வந்து காலி கோட் வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே எல்லாவற்றிலும் முன்மாதிரிகள் உண்டு என்று நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். இந்த முன்மாதிரிகள் உண்டு என்று உண்மையாக விசுவாசிக்கக்கூடிய நாங்கள் அவர்களுடைய எல்லா விடயங்களிலும் எங்களுடைய முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிற நேரத்திலே சந்தோஷத்தை நாங்கள் மரணம் வரைக்கும் அனுபவிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தும் கூட மனைவிமார்கள் என்று வார நேரத்திலே சிறு பிள்ளைகளை போன்றுதான் நடந்து கொள்வார்கள். ஆயிஷா நாயகி ஒரு சிறுமியாக இருந்தும் கூட அவ்வளவு வயதிலே மூத்த ஒரு நபியாக இருந்த நாட்டின் தலைவராக இருந்த அந்த தூதர் கணவன் என்ற அடிப்படையிலே ஆயிஷா நாயகியோடு விட்டு கொடுப்போடு போயிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களோடு இரக்கமாக இருப்பார்கள் என்றால், மனைவிமார்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இரக்கம் என்றா, நாங்கள் எல்லாம் திருமணம் முடித்த ஆரம்பத்திலே செய்தது பிறகு அதை செய்ய மாட்டோம். ஒரு கிழமைக்கு செய்வோம், ஒரு மாதம் செய்வோம், கொஞ்சம் பழசு வரைக்கும் செய்வோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் போனதன் பிறகு நாங்கள் தனித்தனியாக சாப்பிட ஆரம்பிப்போம், தனித்தனியாக எங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வரைக்கும் ஆயிஷா நாயகியோடு ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள், ஒன்றாகத்தான் இருப்பார்கள். குளிப்பதாக இருந்தாலும் ஒன்றாகத்தான் குளிப்பார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட மனைவிமார்களோடு ஒன்றாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் நான் குடித்துவிட்டு கொடுத்தால் நான் பாத்திரத்தில் எந்த பகுதியில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து குடிப்பார்கள். பாருங்க எப்படி ஒரு மனைவிமார்களோடு அவர்கள் அந்யோன்யமாக இருந்திருக்கிறார்கள். நான் எதையாவது கடித்து விட்டு கொடுத்தால், ஒரு மாமிசத்தையோ ரொட்டி துண்டையோ கடித்து விட்டு கொடுத்தால் நான் கடித்த பகுதியிலே வாய் வைத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடித்து சாப்பிடுவார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள். இந்த அளவு மனைவியோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். இது எப்போ எங்கட வாழ்க்கையில் நடக்கிற திருமணம் முடிச்ச ஆரம்பத்தில் தான். கொஞ்சம் மாதங்கள் வருடங்கள் கழிகிற நேரத்தில் எல்லாம் பழசாக போயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்போதும் புதிதாக இருக்கணும். மனைவியை நாங்கள் திருமணம் முடித்த காலத்தில் எப்படி அன்பாக இருந்தோமோ, எப்படி அவருடைய எல்லாவற்றுக்கும் நாங்கள் கரிசனை காட்டினோமோ, அவர் சொல்ற விடயங்களை எப்படி செவிமடுத்து கேட்டோமோ, இப்படி எல்லா விடயத்திலும் நாங்கள் அந்த ஆரம்பத்தில் இருந்தது போன்று இருப்போமாக இருந்தா ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும். ஏன் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் கடைசியில் இல்லைன்னு சொன்னா, ஆரம்பத்தில் நடப்பது போன்று 2 பேரும் நடக்கிறல்ல, அது அப்படியே தூரமாகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி நாங்கள் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிற நேரம் சந்தோஷமாக நாங்கள் வாழ முடியும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகிற போது, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை என்று சொல்லுகிறான். ஆடையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த உதாரணம்
முழு மனித சமுதாயத்துக்கும் பொருத்தமானது. அல்லாஹ் வேறு உதாரணங்களை சொல்லியிருந்தால் ஒரு ஊரிலே அந்த உதாரணம் இருக்கு, மற்ற ஊரிலே இருக்காது. ஆடையை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணம். அதனால் அல்லாஹ் ஆடையை சொல்லுகிறான். நாங்கள் திருமணம் முடிக்கிற நேரத்தில், எங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற நேரத்திலும் ஆடையை எப்படி நாங்கள் எடுப்போமோ அதற்கு ஒப்பாகத்தான் நாங்கள் இந்த திருமணத்தையும் பார்க்க வேண்டும். திருமணம் புதிதாக முடித்துக் கொடுக்க போகிறோம் என்றால் முடித்தவர்கள் ஓகே, முடியாதவர்களாக இருந்தால் ஒரு ஆடை எடுக்கிற நேரத்தில் எப்படி நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஆடையை தெரிவு செய்வோமோ அதே போன்று அவர்களுடைய விருப்பத்தோடு நாங்கள் திருமணத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும். எப்படி எங்களுடைய சைஸுக்கு கணக்காக எடுப்போமோ அதே போன்று எங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளை பொண்ணை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு ஆடைகளை நாங்கள் எடுப்போமோ அதே போன்று எங்களுடைய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களைத்தான் நாங்கள் திருமணம் முடிக்கணும், மார்க்கம் உள்ளவர்களை. ஆனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்ஆத்து லிஅர்பா, பெண்கள் 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமானதுதான் 4 விடயத்திலும் மார்க்கப்பற்றை குறிப்பாக சொன்னார்கள். அந்த பெண் அவருடைய அந்தஸ்துக்காக, அவருடைய அழகுக்காக, அவருடைய குடும்ப அந்தஸ்துக்காக, அதே போன்று அவளுடைய மார்க்கத்துக்காக, இப்படியான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 விடயங்களிலும் நீங்கள் ஃபலுஃபர் பிதாத்தி தீன், மார்க்க பற்றுள்ளவர்களை திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றா நாங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆண்களை பார்க்கிறோம், மார்க்கப்பட்டுள்ள ஆண்களா என்று எங்களோட மருமகன்மார்களை நாங்கள் பார்க்கறதில்ல. என்ன தொழில் செய்கிறார் என்று தான் பார்த்து முடிக்கிறோம். ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, பெரிய தொழிலதிபரா, அவர் ட்ரக்ஸ் பாவிக்கிறாளா, வேறு வேறு பாவனை உள்ளாளா, அவர் வட்டிக்கு கொடுக்கிறாளா, தொழுகிறாளான்றெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல. அவருடைய வருமானம் என்னன்றதை மாத்திரம் பார்த்து திருமணம் முடிச்சு கொடுக்கறதால அந்த வருமானம் அந்த வாழ்க்கையை நிலைச்சு கொண்டு போக மாட்டாது. மார்க்க உணர்வு இல்லாத ஒரு மனிதனை, வேறு வேறு பாவனை உள்ள ஒரு மனிதனை திருமணம் முடித்து கொடுக்கிறதால நிறைய திருமண விவாக விடுதலைகள் நடப்பதை நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம். எனவே திருமணம் முடிப்பதற்கு முன்னரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முடித்துக் கொடுப்பதாக இருந்தாலும் இந்த விடயங்களையும் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். எனவே ஒரு ஆடையை நாங்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே என்னென்ன நிபந்தனைகளோடு நாங்கள் பார்க்கிறோமோ அதே போன்றுதான் திருமண உறவுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய ஆடையிலே ஒரு அழுக்குப்பட்டு விட்டால் என்ன செய்கிறோம்? யாரிடமும் காட்டி தெரிய மாட்டோம். தெரியாமல் நாங்கள் கழுவி விட்டு தெரியாமலே அயன் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏன்? எந்த அழுக்கை யாரும் பார்க்க கூடாது என்று. கணவன் மனைவி இவங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன முரண்பாடுகள், பிரச்சனைகள் வார நேரத்தில் அது ஒரு ஆடையிலே படுகிற ஒரு அழுக்காகத்தான் அதை பார்க்கணும். அதை எப்படி நாங்களே தானாக சுத்தப்படுத்தி கொண்டு அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்துக் கொள்கிறோமோ இதே போன்று கணவன் மனைவி என்று வார நேரத்தில் எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரிடத்திலையும் பலவீனம் இருக்கும், எல்லாரிடத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். மனிதன் என்று வந்தா பிரச்சனை இல்லாத மனிதரே இல்லை. ஒரு தட்டு இல்லாத பிரச்சனை இன்னொரு தட்டு இருக்கும். எனவே மன்னித்து விட்டு கொடுப்போது மற்ற மக்கள்கிட்ட சொல்லாம நாங்க எங்களுக்குள்ளே சில விடயங்களை மறைச்சு மன்னிச்சு போகுமாக இருந்தா வாழ்க்கையில நாங்க சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமாக நாங்கள் நிம்மதியை பெறணும் என்றா அதில் என்னென்ன நல்ல பண்புகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை நல்ல பண்புகளையும் நாங்கள் பிரயோகிக்க வேண்டிய ஒரே இடம் கணவன் மனைவிடத்திலும், மனைவி கணவனிடத்திலும். நாங்கள் நிறைய பேருக்கு நல்ல பண்பை காட்டுறோம், வெளியில நல்ல பண்பை காட்டுறோம், நான் ஒரு நல்லவன் என்று காட்டிக்கொள்ளணும் என்று நிறைய நடிப்புகளை நாங்கள் செய்கிறோம். ஆனா மனைவியிடத்தில் நல்லவன் என்று காட்டிக்கொள்றதுக்கு யாருமே முயற்சிக்கிறதில்லை. ஏனென்றா மனைவிக்குத்தான் தெரியும் எங்களுடைய நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது மனைவி சிறந்தவன், அதனால் நான் சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் மற்ற மக்களுக்கு சிறந்தவனாக விளங்குவதற்கு யோசிப்பதற்கு முன்னர் அதுவும் கட்டாயம்தான். ஆனால் மனைவிக்கு சிறந்தவனாக நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் யோசிக்கணும். ஏனென்றா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவங்கள அமானிதமாக பெற்றிருக்கிறோம். ஆனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விடயத்திலே ஆண்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நலவை நாடுங்கள். எனது பேரை சொல்லித்தான் உங்களுக்கு ஹலாலாக்கி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லித்தான் உங்களுக்கு ஹலாலாக்க
பட்டிருக்கிறது அந்த பெண். எனவே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அமானிதமாக உங்களுக்கு தரப்பட்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே சொல்லுகிறார்கள் என்றால் அவ்வளவு முக்கியமான ஒரு உறவு இந்த திருமண உறவு. யோசித்து பாருங்கள், எங்களுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள். பெற்ற தாய் தந்தையை விட்டு எங்களுக்காக தியாகம், எல்லாவற்றிலும் அவர்கள் தியாகம். பிறந்த ஊரை விட்டு, பிறந்த மண்ணை விட்டு, பிறந்த அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரையும் விட்டு எங்களுக்காக எங்களோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா முழு வேலையும் எங்களுக்காக செய்து தருகிறார்கள். உடுப்பு கழுவுகிற ஒரு வண்ணாத்தியாக இருந்து முழு ஆடைகளையும் ஊத்த ஆடைகளை துவைத்து தருகிறார்கள். எங்களுக்கு ஒரு சமையல்காரியாக இருந்து முழு சமையலையும் முழு உணவையும் 3 நேர உணவையும் அவர்கள் தான் செய்கிறார்கள். அதுபோக எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தான் பராமரிக்கிறார்கள். எங்களுடைய சொத்து செல்வங்களை அவர்கள் தான் பராமரிக்கிறார்கள். இப்படி எல்லாம் 100% எங்களுக்காகவே என்று வாழுகிற அந்த பெண்களை நாங்கள் இரக்கத்தோடு பார்க்காவிட்டால் அல்லாஹ் எப்படி எங்களை இரக்கத்தோடு பார்ப்பான்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களின் மீது கருணை காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், விட்டுக் கொடுப்போடு இருக்க வேண்டும், புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி எல்லா நல்ல பண்புகளையும் காட்டுவதற்கு மிக தகுதியான ஒரு உறவு எங்களுடைய மனைவி என்பதை நாங்கள் மறந்துடாம அந்த மனைவிமார்களிடத்தில் இப்படியான பண்புகளோடு நாங்கள் வாழ்க்கையை நடாத்துவமாக இருந்தா அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். அதிலே ஒரு நிம்மதி இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து அதிலே லிதஸ்குனு இலைஹா மன நிம்மதியையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து வாழ்வோமாக இருந்தா அல்லாஹ் சொல்லுகிற இந்த குர்ஆனிய வசனம் மன வாழ்வில் மன அமைதி இருக்கிறது என்பது நிச்சயமாக உண்மையானது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அந்த மன அமைதியை பெற்றுக்கொள்ளுகிற தம்பதிகளாக நாங்களும் மாற வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்வோம். வல்ல ரஹ்மான் எங்களுக்கு அருள் செய்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானில் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக